வணக்கம். ட்ரிபிள் ஏகடமிலிருந்து ஜோதிட ஆஸ்பத்திரி வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், பார்ட் 6. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போதோட பதிவுள்ள அவசியம் வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள். 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள், பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், பார்ட் 6 51. பூமி பாக்கிய யோகம். பூமி பாக்கிய யோகம் அதாவது 4, 9 அதிபதிகள் 6, 8 3, 6, 8, 12 அமரக்கூடாது, நீசம் பெறக்கூடாது, பாவர் சேர்க்கை பெறக்கூடாது. இத்தகைய அமைப்பு உண்டாகின் பூமி பாக்கிய யோகம் உண்டாகும். இதற்குடைய பலன் என்று பார்த்தால் வீடு நிலம் சேர்க்கை உண்டாகும், சொத்தும் நிலைத்து நிற்கும். லட்சுமி யோகம் 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருந்தால் லட்சுமி யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் யோகம் தரக்கூடிய கிரகத்தின் திசையில் லட்சுமி கடாட்சம் உண்டாகிறது, அபரிமிதமான செல்வம் அடைகின்றனர். அடுத்து வரிஷ்ட யோகம். வரிஷ்ட யோகம் அப்படின்னா சூரியனுக்கு 3, 6, 9, 12 சந்திரன் அமைந்தால் வரிஷ்ட யோகம் உண்டாகிறது. நல்ல அறிவு, ஒழுக்கம், தைரியம், செல்வம், செல்வாக்கு போன்ற அற்புத பலன்கள் உண்டாகிறது. அடுத்து 54 கலாநிதி யோகம். குரு 2 அல்லது 5 அமர்ந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் கலாநிதி யோகம் உண்டாகிறது. குரு, புதன், சுக்கிரன் 2, 5, 9 அமர்ந்து இருந்தாலும் கலாநிதி யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் அரசாளும் யோகம் பெறுகிறார்கள், செல்வம் செல்வாக்கு அமைகிறது. அடுத்து 55 தரித்திர யோகம். 9ஆம் அதிபதி 12 மறைவு பெற்றால் தரித்திர யோகம். வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாழ்கின்றனர், எப்போதாவது செல்வம் வந்தாலும் அதுவும் விரயமாகிறது. 56 அந்நிய வயது யோகம். 1, 2 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றாலும் அல்லது லக்னத்தில் சேர்ந்து அமர்ந்தாலும் அந்நிய வயது யோகம் உண்டாகிறது. இதனுடைய பலன் என்று பார்த்தால் இளமையில் துன்பம் அனுபவிக்கின்றனர், பிற்காலத்தில் கௌரவமான பதவி, பெருமை, புகழ் யாவும் உண்டாகிறது. திரிலோசனா யோகம். திரிலோசனா யோகம் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகியோர் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் திரிலோசனா யோகம் உண்டாகிறது. எதிரிகளை அஞ்ச வைக்கும் வல்லமை, நிறைய செல்வம், நீண்ட ஆயுள் உண்டாகிறது. அடுத்து 58 பாபகத்ரி யோகம். லக்னமோ அல்லது சந்திரனோ இரு பாவ கிரகங்களுக்கு மத்தியில் அமர்ந்தால் பாபகத்ரி யோகம் உண்டாகிறது. பலன் செல்வந்தர் ஆயினும் வாழ்வில் சொல்ல முடியாத துன்பங்களை சந்திப்பார்கள். அடுத்து 59 பர்வத யோகம். லக்னாதிபதி நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் அல்லது லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருந்தாலும் பர்வத யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் புகழ், பெருமை, உலகம் போற்றும் உன்னதமான நிலை உண்டாகும். 60 அரச யோகம். லக்னத்திற்கு 4, 7, 10 சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றால், லக்னத்திற்கு கேந்திரத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றால் இந்த அரச யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் நாட்டை ஆளக்கூடிய யோகம் இவர்களுக்கு கட்டாயம் உண்டு. தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகள், தங்கள் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த யோகங்களில் ஏதேனும் தங்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி உழைப்பும் முயற்சியும் கொடுத்து வாழ்வில் ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள், வாழ்க வளமுடன், வாழ்விய பன்னாண்டு. பார்ட் 7 அடுத்து மீண்டும் நாளை வரும். பார்த்து பயனடையுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.